ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஃபிஷ்ஷு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து காரப்பொடி அப்படிம்பாங்க, இல்லைனா பூச்சி, காரப்பூச்சி அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன் எப்படி அவியல் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போது அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, மாங்காய், அப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெப்பர், அப்புறமா 2 பல் பூண்டு. இவ்வளோ தான் தேவையான திங்ஸ். அப்புறமா தேவையான அளவு தேங்காய் வேணும். இப்போ நம்ம அது பார்ப்போம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். குழம்புக்கு அவியலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் கூட நம்ம கொஞ்சமாக புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் எவ்வளோ தேவையோ மீனுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் குறையாக அரைச்சி வந்த அரைப்பு போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அடுப்பில் வச்சுட்டு அப்புறமா வேணாலும் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வைக்கலாம். அடுப்பில் வச்சு இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வேக விட்ருங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வற்றணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். தண்ணி நல்லா ட்ரை ஆனோன்னா கடைசியாக வந்து நம்ம வந்து கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக தேங்காய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.